தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மின்கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ள வேண்டுமென தமிழக தொழில் அமைப்புகளின் சார்பாக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கோவையில் தமிழக தொழில் அமைப்புகள் சார்பில் கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், இந்தியா வர்த்தக சபை கோவை கிளை தலைவர் ராஜேஷ் மற்றும் தொழில் அமைப்பு கிளை நிர்வாகிகள் செய்தியாளர்களிடம் கோவை அண்ணா சிலை அருகே உள்ள கொடிசியா அரங்கில் பேட்டியளித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், இந்தியாவில் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பதில் தொழில்துறை சார்ந்தவர்கள் என்ற முறையில் மிகுந்த பெருமை கொள்கின்றோம். $1 டிரில்லியன் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் உயர்வதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் மனமாற பாராட்டுகின்றோம். தமிழக முதல்வரின் தலைமையின் கீழ் தமிழ்நாடு, குறிப்பாக தொழில்துறை தொடர்ந்து வியக்கத்தக்க வளர்ச்சி பெறும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். தமிழ்நாடு அரசு மின்கட்டண உயர்வில் இருந்து எல்லா பிரிவுகளுக்கும் விலக்கு அளித்துள்ளது என்றாலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களும் மற்றும் சில தொழில்களும் அதன் கீழ் வரவில்லை. எனவே நாங்கள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கும் மின்கட்டண உயர்வை விலக்கிக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை பொறுத்தவரை இந்த மின்கட்டண உயர்வு என்பது ஒரு எதிர்பாராத கூடுதல் சுமையோடு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்துறையில் கூடுதல் நிதிச்சுமை, உற்பத்தி குறைவு, பெரும் அளவில் வேலை இழப்பு, சில நேரங்களில் தொழிற்சாலை மூடப்படும் சூழ்நிலை ஏற்படும். எனவே அரசு எங்கள் வேண்டுகோள்களை பரிசீலிக்குமாறும் தங்களின் ஆதரவை தொழில்துறைக்கு தொடர்ந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என அரசுக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாயங்காலம் எதுக்கு எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் ஏற்றிருக்காங்க. ஸோ இது விஷயமா கோயம்புத்தூர் அசோசியேஷன்லேருந்து ஒரு 50 அசோசியேஷன்ஸும், தமிழ்நாட்டில் இருந்து ஒரு 35 டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒடிஷாவிலேருந்து காண்டாக்ட் பண்ணோம். இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் இது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்ணுறதுக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 34 அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதாக முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த டாரிஃப் ஹைக் 2022 430% ஏற்றுனாங்க. அதில் ஃபிக்ஸட் காஸ்ட் ஏற்றுனது தான் ரொம்ப தொழிலை பாதிக்கப்படுது. அதுலேருந்து வருஷம் இப்போ 2023 ஒரு 2%, 2024 ஒரு 5%, இப்போ ஒரு 3.16% ஏற்றிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒரு 4 இயர்ஸ்ல ட்ரை பண்ணதில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ண முடியாத சிச்சுவேஷன். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு MSMEஸ்ல இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஷர் ஆனது பார்த்தீங்கன்னா 2022 ஒரு 5% இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த ஒரு வருஷத்தோட டாரிஃப் ஹைக்னால வருஷம் 1-2% இண்டஸ்ட்ரீஸ் அவங்களால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாமல் பவர் காஸ்ட்னால இருக்கு. ஸோ இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு எல்லா அசோசியேஷன்ஸும் ஒரு மனதாக நாங்கள் சேர்ந்திருக்கோம். அடுத்தது ராஜேஷ் சொல்லுங்க, நீங்க பிரதீப். இப்போ ஃபர்ஸ்ட் மல்டி இயர் டாரிஃப்ல இப்போ ஏற்றிட்டே போறாங்க. இது 2022 காஸ்ட் ஆடிட் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றிட்டு வந்தாங்க எவ்ரி இயர். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் என்ன பண்றாங்கன்னாங்க, காஸ்ட் ஆடிட் போட்டு சப்மிட் பண்றது இல்லை. அது அப்படின்னா என்னன்றது ஃபர்ஸ்ட் அடிப்படை புரிஞ்சுக்குங்க. நம்ம எதுக்கோசரம் இந்த டாரிஃபை இன்க்ரீஸ் பண்றோம், அது எங்க செலவு பண்றோம்ன்ற கணக்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அது ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நாங்கள் ஏற்ற வேணான்னு சொல்லணும். அது என்ன பண்றோமோ அதை பேஸ் பண்ணி எங்ககிட்ட கேளுங்க ரிவ்யூஸ், நாங்கள் எங்களுடைய குறைகளை சொல்றோம். அதுல இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸை கரெக்ட் பண்ணிட்டு ஏற்றிக்கலாம் டாரிஃப் பண்றதுதான் முதல்ல இருந்து TNERC ஃபார்ம் பண்ணதோட பேஸ். இப்போ அதை விட்டுட்டு மல்டி இயர் டாரிஃப் விச் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒரு மாடலை கொண்டு வர்றாங்க. கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ன்ற அடிப்படையே DA பாயிண்ட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணலாம் எங்களை பொறுத்த வரைக்கும். அதை இதுக்கு லிங்க் பண்ண வேணான்றது எங்களுடைய கோரிக்கை. ப்ளஸ் எவ்ரி இயர் ஒன்று ஏற்றணும்னா காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இன்னொரு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ், இது இன்னொரு பிரைமரி இம்பாக்ட் ஆகக்கூடிய பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க நம்ம கூரையில ரூஃப் டாப் சோலார் போடுறோம். அந்த சோலார் நீங்க போட்டீங்கன்னா கீழே நம்ம கன்சியூம் பண்றதுக்கு they are asking us to pay ₹1.04 பர் யூனிட். அதாவது நம்ம போடுறோம், நம்ம ரூஃப் டாப்ல ஒரு கம்பெனி அவங்களே பேங்க் லோன் அப்ளை பண்ணிக்கிறாங்க, அந்த எனர்ஜியை நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. வித் எக்ஸஸ் எனர்ஜியா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் போட்டா ஓகே, பட் நாங்க கன்சியூம் பண்றதுக்கே நீங்க நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் கட்டணும். எதுக்குன்னு கேட்டாங்கன்னா they say we are using ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கரண்ட்டை பாக்குறதுக்கு சமம். கன்சியூம் பண்ண மாட்டீங்க. நீங்க கன்சியூம் பண்ணதுக்கு ஏதோ ஒரு மீட்டரை வச்சு யூனிட்ஸ் கன்சியூம் பண்ணீங்கன்னா அதுக்கு கேட்டீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு.
பட் இது என்ன அது சும்மா 50 ஹெர்ட்ஸா இல்லை 49 ஹெர்ட்ஸா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு நம்மள கட்ட சொல்றாங்க. அது வேண்டாம்னு சொல்லி. ஸோ இப்போ அது ஏன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாயிட்டு போகுதுன்னா, மல்டி இயர் டாரிஃப்ல எவ்ரி இயர் டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ நம்மளுடைய மேற்கூரையில போட்டு கீழே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணா நம்மளுடைய காஸ்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது வந்து ஒரு 7 இயர்ஸ்ல இண்டிபெண்டன்சி ஆகுது. பவர் டிபெண்டன்சி இல்லாமல் ஒரு 30% வரைக்கும் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நாங்கள் கேட்குறோம். ஸோ அதனால் நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் எலிமினேட் பண்ணுன்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது.